வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவும் உக்ரைனும் கனிம வளம் தொடர்பான உரிமைகளை வழங்கும் ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டன. உக்ரைனின் மதிப்புமிக்க கனிம வளத்தின் கணிசமான சதவீதத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்கும் டீல் அது. அதற்கு பிரதிபலனாக போரில் உக்ரைனுக்கு உதவிகளை செய்யும், விரைவில் போரை முடித்தும் கொடுக்கும். மீண்டும் ரஷ்யா உக்ரைனை தாக்க முடியாதபடி பாதுகாப்பு உத்தரவாதத்தை அமெரிக்கா கொடுக்கும். நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் மதிப்புள்ள கனிம வளம் அமெரிக்காவுக்கு கிடைக்கப் போகிறது. இதற்குத்தான் ட்ரம்ப் காத்திருந்தார். இடையே எத்தனையோ நாடகமாடி இப்போது ஜெயிக்க போகிறார். இழப்பு நிச்சயமாக புட்டினுக்கு தான். இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை? அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள். வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்காவுடன் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள கனிம ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திடுவார் என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது இது கடைசி வரி. ஜனாதிபதி செலன்ஸ்கி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போகிறார். அடுத்த சில நாட்களுக்குள் ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டு விடும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் கன்சர்வேட்டிவ் அரசியல் நடவடிக்கை மாநாடு CPACயில் பேசிய போது தெரிவித்தார். அந்த நடவடிக்கை ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முயற்சியின் ஒரு பகுதி என்றும் அவர் கூறுகிறார். உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவரது மாலை காணொலி உரையின் போது ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டோம் என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறிய போது, இன்று உக்ரைன் அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகள் குழுக்கள் நமது அரசாங்கங்களுக்கு இடையில் ஒரு வரைவு ஒப்பந்தத்தை தயாரிக்க செயல்படுகின்றன. இது உக்ரைன் அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தமாகும். மேலும் அதன் செயல்திறனை உறுதி செய்வதற்கான விவரங்களை உருவாக்குவதே முக்கியமானது. நான் முடிவை எதிர்நோக்குகிறேன், ஒரு நியாயமான முடிவை எதிர்பார்க்கிறேன் என்று தெரிவித்தார். அமெரிக்க மற்றும் உக்ரைனிய அதிகாரிகள் நேற்று சனிக்கிழமை காலை தொடங்கி இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படிக்கையை தயாரித்தனர் என்று பிரச்சனையை நேரடியாக அறிந்த ஒரு அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸ் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் செலன்ஸ்கி ட்ரம்ப் சமீபகால முறுகல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். இந்த வார தொடக்கத்தில் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அத்தகைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்திருந்தார். அது ஜனாதிபதி ட்ரம்புக்கும் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கும் இடையே வார்த்தை போரை தூண்டியது மற்றும் வாஷிங்டனுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான உறவுகளில் முறிவு ஏற்படும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. கடந்த வாரம் உக்ரைனில் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மூலம் செலன்ஸ்கிக்கு ஒரு ஒப்பந்தம் காட்டப்பட்டது. ஆனால் கையெழுத்திட மறுத்துவிட்டார். உக்ரைனிய தரப்பு அதை மேலும் படிக்க வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தத்தில் உக்ரைனுக்கான சில வகையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். உக்ரைனிய அதிகாரிகளுக்கு அதை ஆய்வு செய்ய சில மணி நேரங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டது என்று அவர் கூறினார். நாளை திங்கட்கிழமை ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படலாம் என்று சில அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். அது இன்னமும் முழுமை அடையவில்லை என்றாலும் பேச்சுவார்த்தைகள் முடியும் கட்டத்தில் உள்ளன என்று அவர்கள் விளக்கினார்கள். ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. உக்ரைனுடன் கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தின் வாய்ப்பு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறிய போது, உக்ரைனியர்கள் அதை விரும்புகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் அதை நன்றாக உணர்கிறார்கள் என்றார். மேலதிக விவரங்களை அவர் வெளியிடவில்லை. நிலுவையில் உள்ள ஒப்பந்தம் உக்ரைனின் கனிம வளங்களில் லித்தியம் மற்றும் டைட்டானியம் உட்பட முக்கியமான தாதுக்களின் வாய்ப்புகளுக்கு அமெரிக்கா அணுகலை வழங்கும் என்று வால்ஸ் கூறினார். டைட்டானியம் விமான மற்றும் கடற்படை கப்பல்களுக்கான உலோக கலவைகள் தயாரிக்க பயன்படும். பேட்டரிகளில் முக்கியமான பொருளான லித்தியத்தின் ஐரோப்பாவின் மிகப்பெரிய இருப்புகள் தன்னிடம் இருப்பதாக உக்ரைன் கூறுகிறது. பாதுகாப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உட்பட சில உயர் தொழில்நுட்ப தொழில்களில் அத்தியாவசியமான அரிய மூலப்பொருள் வாய்ப்புகளையும் உக்ரைன் வைத்திருக்கிறது. நாங்கள் முன்பு அறிவித்தபடி மைக்ரோசிப்கள் மற்றும் மின்சார வாகன பேட்டரிகளின் அத்தியாவசிய கூறுகளான மற்றும் குறிப்பிடத்தக்க இராணுவ மதிப்பை கொண்ட பொருட்களை தயாரிக்க இந்த கனிமங்கள் தேவை. ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தை ஒரு பொருளாதார கூட்டாண்மை என்றும் அமெரிக்கா உக்ரைனுடன் இணைந்து முதலீடு செய்வதற்கும் அதன் பொருளாதாரத்தில் முதலீடு செய்வதற்கும் அதன் இயற்கை வளங்களில் முதலீடு செய்வதற்கும் ஒரு வரலாற்று வாய்ப்பு என்று கூறினார். இவ்வளவு வளங்கள் இருந்தும் அதை உக்ரைன் இதுவரை எடுக்காத காரணம் அவை ஏராளமாக இருந்தாலும் அமைதி காலத்தில் கூட அவற்றை எடுக்க சுரங்கங்களை அமைப்பதற்கு பில்லியன் கணக்கில் பெரிய முதலீடு தேவைப்படும். இதில் உள்ள மிக சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? உக்ரைனின் கனிம வளங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் 2014ஆம் ஆண்டிலும் செப்டம்பர் 2022 இணைக்கப்பட்ட 4 பிராந்தியங்களில் உள்ளன. அமெரிக்கா அவற்றை எடுக்க வேண்டுமானால் ரஷ்ய படைகளை அமெரிக்கா அங்கிருந்து அகற்ற வேண்டும்.
உக்ரைனிய கனிம வளங்களில் பெரும்பகுதி லுகான்ஸ், டொனெட்ஸ்க், சபோரிசியா மற்றும் கெர்சன் ஆகிய பகுதிகளில் உள்ளன. இவற்றில் கெர்சன் மற்றும் கனிமங்களின் அடிப்படையில் குறைந்த அளவை மட்டும் வைத்திருக்கிறது. இந்த 4 பிராந்தியங்களை தான் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் உத்தரவில் ரஷ்ய படைகள் பகுதி ஆக்கிரமித்துள்ளன. 2014 ரஷ்ய படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா மேலும் பில்லியன் டாலர் மதிப்புள்ள கனிம வளங்களை வைத்திருக்கிறது. இவை எல்லாமே சோவியத் காலத்து கனிம வள சொத்துக்கள். சோவியத்தின் அங்கமாக இருந்த ரஷ்யாவின் ஜனாதிபதி புட்டின் அதில் கண் வைத்தார். சோவியத்தின் மற்றொரு அங்கமாக இருந்த உக்ரைன் அது தனக்கே சொந்தமானது என்றது. இப்போது சோவியத்தின் எதிரியாக இருந்த அமெரிக்கா அதில் பாதியை தட்டி கொண்டு போகிறது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறிய போது செலன்ஸ்கி இந்த ஒப்பந்தத்தை செய்ய விரும்புவதாக தன்னிடம் கூறினார். ஆனால் அவரது நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் 2 நாட்களுக்கு பின்னர் நான் ஒப்பந்தத்தை நிராகரித்தேன் என்று செலன்ஸ்கி கூறினார் என்று படித்தேன். நாங்கள் அவர்களுக்கு உதவ முயற்சிக்கின்றோம். அதை புரிந்து கொண்டால் அவர்கள் ஒப்பந்தம் செய்ய முன் வருவார்கள். நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல ஒரு ஒப்பந்தம் போடுவது ஒரு விஷயம், ஆனால் வளங்களை பிரித்தெடுத்து செயலாக்குவது முற்றிலும் வேறொன்று. அதற்கு மிகப்பெரிய முதலீடு தேவை. அந்த முதலீட்டை அமெரிக்காவால் செய்ய முடியும் என்றார்.